பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தூத்துக்குடி அடுத்த பொட்டலூரணியில் தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டு வரும் கிராம மக்களால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் விஜயகாந்த் வழங்க கேட்கலாம். விஜயகாந்த், வணக்கம். மறியலில் ஈடுபட்டிருக்கும் பொதுமக்கள் என்ன தெரிவிக்கிறார்கள்? கள தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் மேடம். அதாவது தூத்துக்குடி திருநெல்வேலி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளது இந்த பொட்டலூரின் கிராமம். இந்த கிராமத்தில் பாத்தீங்கன்னா அடிப்படை வசதிகளுக்காக வர வேண்டிய பாத்தீங்கன்னா இந்த ஊரில் இருந்து அருகாமையில் இருக்கக்கூடிய ஒன்று திருநெல்வேலி அல்லது தூத்துக்குடிக்கு வர வேண்டும். அதாவது அத்தியாவசிய பொருட்களா இருக்கட்டும், மருத்துவ செலவுகள் எதுவா இருந்தாலுமே அந்த கிராம பகுதி மக்கள் இங்குதான் வந்தாகணும். இதற்காக அந்த பகுதியில் செல்லக்கூடிய பேருந்துகள் சரியாக கடந்த சில மாதங்களாகவே நிற்காமல் செல்வதாகவும், இது குறித்து மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தியும், அதாவது அந்த பகுதியில் பேருந்துகள் நின்று செல்ல வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தனர். ஆனால் இதுவரை அந்த பேருந்துகள் எதுவுமே அதை கடைபிடிக்காததாக கூறப்படுகிறது. மேலும் அதே பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மீன்களை பதப்படுத்தும் ஆலையினால் அந்த பகுதியில் சில பிரச்சனைகள் இருப்பதாகவும், அந்த கம்பெனியை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இன்று அந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் ஏராளமானவர், ஒரு 100க்கும் மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் இன்று அந்த தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில், தூத்துக்குடி திருநெல்வேலி தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு வந்த போலீசார் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தாமல் உடனடியாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை தாக்க முயன்றனர். இதனால் சிலருக்கு காயம் ஏற்பட்டது. மேலும் சிலரை கைது செய்து போலீசார் தற்போது விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தகவல்களுக்கு நன்றி விஜயகாந்த்.